நம்ம எல்லாருமே இரக்கமற்றவர்களா இருக்கணும். அது ஏன்னு தெளிவா சொல்றேன், கேளுங்க. இரக்கமற்றவர்னா மத்தவங்க மேல இரக்கமே காமிக்காதீங்க நான் சொல்ல. உங்கள்கிட்ட இரக்கம் காமிக்காம நீங்க இருக்கணும். நீ பண்ற தப்புக்கு நீ உன்னை மன்னிக்கவே கூடாது. அந்த விஷயத்த நீ சரியா செய்கிற வரையிலும் உன் மேல நீ இறக்கப்படவே கூடாது. நம்ம செய்யற எல்லா விஷயங்களையும் மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்கே அந்த விஷயத்தை திருத்துறது சின்ன சின்ன விஷயம் தான் நினைக்கிறோம். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் பெரிய தப்பா மாறும். அதனால உடனே உங்களை மன்னிக்க தொடங்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லா நீங்க கருணை இல்லாமல் உங்களை நல்லவங்களா மாத்தி மாத்தி கொண்டு வந்தது ஒரு பெரிய நல்ல விஷயத்துல போய் உங்களை நிப்பாட்டும். எல்லா விஷயத்தையுமே மன்னிச்சிட்டோம்னா எல்லா விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் நம்மளை எப்பதான் திருத்துறது? அதனால கொஞ்சம் கூட கருணையாவே இருக்காதீங்க. இந்த விஷயத்த செய்யணும்னு நமக்கு தோணும், ஆனா அந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம உங்களை திட்டுங்க. அந்த கருணை இல்லாம இருக்கிறது உங்களை நீங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு தான். ஒரு பெரிய விஷயத்தை அடையணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாதுன்னு உங்கள்கிட்டே நீங்கள சொல்லுங்க. உங்கள்கிட்டே நீங்க கருணை இல்லாம இருங்க, இரக்கம் இல்லாம இருங்க. எவ்வளவு உங்களை மன்னிச்சாலும் மன்னிக்கலனாலும் நீங்க உங்களை மன்னிக்கவே கூடாது, உங்க மேல கருணை காட்டவே கூடாது. அப்படி கருணை காட்டாம இருந்தீங்க அப்படின்னா லைஃப்ல நீங்க ஒரு நல்ல இடத்துல போய் அமைய போறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்கள்கிட்ட கருணை இல்லாமல் இரக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுவீங்க, ரொம்ப அன்ஸ்டாப்பபிளாக மாறுவீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ், பி ரூத்லெஸ் டு யுவர் செல்ஃப்.